शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। किं जीवितमनवद्यम् किं जाड्यं पाठतोऽप्यनभ्यासः को जागर्ति विवेकी का निद्रा मूढता जन्तोः नलिनी दलगतजलवत्तरलं किं यौवनं धनं च आयुः कथय पुनः केचन किरणसमाः सज्जना एव। பிரஸ்னோத்தர ரத்னமாலிகாங்கிற பிரகரணம் சாதாரணமாக தத்துவத்தை சொல்லக்கூடியதான பிரகரணங்கள் மாதிரியே இந்த பிரகரணம் கேள்வி பதில் கேள்வி பதில் இப்படி அமைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, சாஸ்திரங்கள்ல பல இடங்கள்ல அங்காங்கு ரகசியமாக இருக்கக்கூடியதான விஷயங்களை நமக்கு தெளிவாக சுலபமாக புரியும்படி பண்ணக்கூடியதான பிரகரணம். அதனால்தான் இதுக்கு பிரஸ்னோத்தர மாலிகா, ரத்ன மாலிகா. ரத்னோத்தரங்கள், ஒவ்வொரு பிரச்சனமும் ரத்னம், அதுக்கு சமாதானம் இன்னொரு ரத்னம், அப்படி தயார் பண்ணி கொடுத்திருக்க. இப்படிப்பட்டதான இந்த பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகையில சில ஸ்லோகங்கள் பார்த்தோம். அதுக்கு மேல இப்ப வேற சில கேள்வி. ஜீவிதம் வாழ்க்கைன்னு சொல்றீங்க, எப்படிப்பட்டதான வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக நீங்க நினைக்கலாம்? மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த வாழ்க்கை சரியா இருக்கும், வாழ்க்கையானது எப்படி இருக்கணும், இப்படி ஒரு கேள்வி. என்ன சொல்ல போறீங்க? இது பிரஸ்தானத்திரயத்திலையும் தேடணும் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எது வேணுமோ எல்லாவற்றையும் சொல்றதுக்காகத்தானே வந்தது உபனிஷத்துக்கள். வேதத்துல ஒரு பகுதி நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு, ரெண்டாவது எந்த உபாசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. உபனிஷத் பகுதி என்ன சொல்றது உங்களுக்கு, நீங்க எப்படி வாழணும்னு சொல்ற. இப்ப வாழ்க்கைங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும், எது இருந்தால் ஒரு மனுஷனுக்கு அவன் சௌக்கியமா இருக்கலாம், இப்படி கேள்விகள் வரும். அதுக்கு ஆச்சாரியால் சொல்றார், இந்த வாழ்க்கைங்கிறது அது ஒண்ணுதான் வாழ்க்கைப்பா, எது அனவத்தியம், அவசியம் இல்லையோ தோஷம் இல்லாததான வாழ்க்கையா இருக்கணும், தப்பு பண்ணாமதாக இருக்கணும். இது நீங்க பிறந்த அன்னைக்கு என்ன சொல்லி இருக்கணும், இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டு கேட்கக்கூடாது. எப்பவுமே மனுஷன் தெரியாத காலத்துல தப்பு பண்ணிட்டு இருப்பான், தெரிஞ்சு தப்பு பண்ணினாதான் ரொம்ப கஷ்டம். தெரியாத சமயத்துல தப்பு பண்ணினதுக்கு தப்புக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். தெரியாம நெருப்புல கைய வச்சாலும் சுட்டத்தான் ஆகும். ஆனா தெரிஞ்சு வச்சா அவனை முட்டாள்னு சொல்றோம் இல்லையோ, அதே விதமாகத்தான் வாழ்க்கையானது எப்படி இருக்கணும், தோஷமற்றதாக இருக்கணும். வாழ்க்கையில தோஷம் என்ன, இந்த வாழ்க்கையில தோஷமானது என்ன பண்றது, எப்படி வர்றது, தோஷங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோஷமானது பண்ணும் பொழுது ஒரு மாதிரி இருக்கு, சுகமாகத்தான் இருக்கு. ஆனா பிறகு அதனுடைய விளைவு அபத்தியமாக இருக்கு, தாங்க முடியாததாக இருக்கு. இந்த தோஷங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், அது நமக்கு தெரியாமலேயே துன்பத்தை ஒரு நாளைக்கு கொடுக்கணும், இதானே தோஷம்னு சொல்றேன். அப்ப அந்த தோஷம் இல்லாம நம்ம இருக்கணும், தோஷம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த தோஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். தோஷங்களை எங்கிருந்து தெரிஞ்சுக்கிறது, தோஷங்கள் சொல்றதுக்காகத்தான் தர்மசாஸ்திரம். தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, என்னன்னா இப்படி இப்படி நடந்துக்கணும். ஜெனரலாக சாதாரணமாக சில சாமானிய தர்மங்கள்னு சொல்லி எல்லோருக்கும் பொதுவாக ஆணோ பெண்ணோ அந்தனரோ அந்நியரோ எல்லோருக்கும் சில தர்மங்கள் காமன். என்ன தர்மங்கள், உண்மையை பேசுறது,
சத்தியம் வதா. யாரா இருந்தாலும் இது காமம். சின்ன குழந்தையா இருந்தாலும் வயசானவாளாலையும் இது காமம் தான். இதை பத்தி ஒண்ணும் சொல்ல முடியாது. தர்மம் சரா. அவன் எப்பொழுதும் தர்மம்னு எது சொல்லியிருக்கோ அதை அனுஷ்டானம் பண்ணணும். சுவாத்தியாயன்மா பிரமதா. அவனவனுக்கு எந்த ஒரு பாடம் சொல்லி கொடுத்தனோ அது ஏமாந்து போகக்கூடாது, படிச்சுன்னு இருக்கணும். அதே போல தனக்குன்னு என்னென்ன டியூட்டிஸ் சொல்லி இருக்கோ அதை பண்ணிட்டு இருக்கணும். இது பண்ணணுமா பண்ணப்படாதா அப்படின்னு சந்தேகம் வந்தா அந்த கிராமத்துல அந்த ஏரியால படிச்சவாயிருக்காக அவளை கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணணும். இது சாதாரணமாக இருக்கக்கூடியதான தர்மங்கள். இது நடந்துக்கலாமோ இல்லையோ, இது ஒண்ணும் கஷ்டம் இல்லையே. எது என்னால முடியாதுன்னு நீங்க சொல்றது பார்த்தா அத நீங்க பண்ணலன்னா சரி. ஆனா இந்த சாதாரண தர்மங்கள் அது எல்லோரும் பண்ணலாம். இதையும் பண்றதில்லை. பொய் சொல்றா, இன்னத்தனை ஏமாத்துறா, இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய ஒரு கேரக்டருக்கு கஷ்டமா இருக்கு. அவனை குறைச்சு எப்பவுமே நம்ம சிம்பிளாக வாழ்க்கையில இருந்துட்டு கூடிய மட்டும் எதையும் நம்ம எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டு டிலே பண்ணாமல். இந்த பொய் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம சேம்பேரித்தனமா இருக்கு. ஒருத்தர் இதை பண்ணணும்னா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே சேம்பேரித்தனமா வேற காரியத்தில் இருந்துட்டு, அப்படியா நான் நாளைக்கு பண்ணி தரேனே, நான் இன்னைக்கு பண்ணி சொன்னேன்னா என்ன பாருங்க. பொய் சொல்றதுக்கு வேற காரணம் எப்படி இருந்திருக்கு. நம்ம எந்த ஒரு காரியத்தை நினைச்சிருந்தோமோ அது அந்த சமயத்துல விடாம நம்ம பண்ணிட்டு இருந்தோமே, பொய் சொல்றதுக்கூடியதான சந்தர்ப்பமே வராது. நம்ம லேசியா இருக்கிறதோ வேற ஏதோ விதமாக இருக்கிறதோ இதனாலதான் பொய் சொல்ல வேண்டியதான சூழ்நிலை ஏற்படும். இந்த பொய் சொன்னமையானால் அந்த பொய்ய மறைக்கிறதுக்காக இன்னொரு நாள் பொய் சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா மனுஷனுடைய மனசெல்லாம் டென்ஷனா தான். டென்ஷனா இருந்தா அனாவசியமா இன்னொருத்தனால போச்சுக்கலாம். இன்னொருத்தன சினம் அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா இவன் மனசுல சாமியம் இல்லாதனால. மனசு நான் ஈக்குவலிபிரியம் பொசிஷன்ல இல்ல. அப்ப என்னாச்சு, யார கண்டாலும் எரிஞ்சு விடலாம். ஒருத்தனுக்கு கோபம் வருதுன்னா கோபத்துக்கு காரணம் அவன் இன்னொருத்தனை புரிந்து கொள்ளவில்லை. நல்லா கவனிச்சு பார்க்க. ஆகையால் இப்படி இல்லாமல் சாதாரண ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சிம்பிள் திங்கிங் இருந்தாலே போதும். வாழ்க்கையில ஒரு விதமான அவசியமும் வராது, தோஷமும் வராது. அவளுக்கு தனித்தனி தர்மங்கள் சொல்லியிருக்க அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். அந்தந்த தர்மங்களை பண்ண முடியுமா பண்ண முடியலையா, காலம் மாறி போயிடுது, இப்படி எல்லாம் அதுக்கெல்லாம் சமாதானம் மேல போய் சொல்ல போறேன். ஜெனரலா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா உங்க வாழ்க்கையில ஒரு விதமான தோஷமும் வராம நீங்க பாத்துக்கணும். அந்த தோஷம் இல்லாதான ஒரு வாழ்க்கை, குற்றம் இல்லாதான ஒரு வாழ்க்கை இருக்க பார்த்தா இதுதான் வாழ்க்கை. மற்றவர்களை இந்த வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கைன்னு எப்படி ஜீவிதம் அனவத்தியம் அது அப்படி இருக்கு. மனுஷர்களை முட்டாள்தனம்னு சொல்றேன் பார்த்தல. இந்த முட்டாள்தனம்னு என்ன, ஜாக்கியமா இருக்கிற நிலை என்ன கேட்டா பகவான் சொல்ற பாசத்தோகி அனபியாசா. இதான் நிஜமா பாட்சாதி. சொல்லி கொடுத்தத திருப்பி அதை பார்க்காமல் இருக்க, அபியாசம் பண்ணாமல் இருக்கு. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த சமயத்துல பகவான் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிறார். அதுல சந்தேகமே இல்லை. பகவான் இல்லையே சொல்றவனுக்கும் கொடுக்கிறார். அதை பார்த்துக்கணும். நீங்க தெரியாமல் அகஸ்மாத்தா மாட்டிட்டேங்கிறது என்னைக்குமே கிடையாது. ஒரு வியக்திக்கு மஞ்சகாமால வந்தது. அவன் வரதுக்கு முன்னாலேயே அவனுக்கு பக்கத்துல கரசனாங்கண்ணி கீரையும் அந்த இதையும் கொண்டு வந்து பக்கத்துல வச்சிருக்காரு. என்னடா இவன் எப்ப வேணுமோ அவனுக்கு அதை கொடுக்கணும். நமக்கு தெரியல எந்தெந்த சந்தர்ப்பத்துல எது உங்களுக்கு வேணுமோ அந்த சந்தர்ப்பத்துல அந்த பக்கத்துல பகவான் வச்சிருக்காரு. ஆனா நம்ம அதை பார்க்கறது இல்லை, நோட் பண்றது இல்லை. அதே போலயே உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ நடக்க போறதா இருந்தால் அதை ஞாபகப்படுத்துறார் பகவான். நாளைக்கு நல்லது நடக்கும்,
இல்ல ஒரு 6 மாசத்துக்கு பின்னால உங்களுக்கு ஒரு கஷ்டம் வர்றதுக்கு இருக்கு. இதெல்லாம் எப்படி சொல்றாரு? சொப்னத்துல சொல்றாரு. சொப்னம்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு பகவான். இந்த சொப்னங்கிறது உங்க கையில இல்ல. எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் மந்திரவாதியா தந்திரவாதியா இருந்தாலும் நான் அதை பண்ணுவேன் இது பண்ணுவேன் உலகத்துல மடிச்சு வைப்பேன் என்ன பண்ணினாலும் உங்க இஷ்டமா சொப்னத்தை வர வச்சுக்க முடியாது. இப்படிப்பட்டதான சொப்னம் வரட்டுமே யார் சொல்றது? முடியாது. அந்த சொப்னம்ங்கிறது எப்படி வருது? அது எப்படி வருதுங்கிறதுக்கு உபனிஷத் சொல்றது. நீங்க பார்த்ததான பொருள்கள் எல்லாம் உங்க மனசுல இருக்கு. அந்த பொருள்களை மறுபடியும் மனசானது திருப்பியும் கொண்டு வந்து வெளியில கொண்டு வந்து பார்க்கிறது. இது சொப்னம். அதனால சொப்னத்துல உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத விஷயங்கள் வரவே வராது. இதுவரைக்கும் மூலகத்திலையும் பார்க்காத விஷயத்தை நீங்க சொப்னத்துல பார்க்க முடியாது. பார்த்தாலும் அதை நோட் பண்ண மாட்டேன். லோகத்துல மனுஷனுக்கு தெரியாத விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு, கரையும் போயிட்டே இருக்காது. அவ்வளவு அது நீங்க வேணும்னு நினைச்சுட்டு அதை பிடிச்சுட்டு அதனால சுகமோ துக்கமோ அனுபவிக்கிறதையான அது உங்களால முன்னால பார்க்கப்பட்டதான பொருளாகத்தான் இருக்கணும். உலகத்துல எப்பொழுதோ ஏதோ ஒரு சமயத்துல நீங்க பார்த்த பொருளைத்தான் சொப்னத்துல பார்க்க முடியும். எப்படி பார்க்கிறேன்? அந்த பார்த்த பொருளுடைய ஒரு ஸ்மால் ஃபார்ம், அதனுடைய இம்பிரிண்ட் உங்க மனசுல இருக்கு. அது மனசுலயே இருந்து போச்சு. இப்ப அது வெளியில வந்தது, அதை பாக்குறேன். இப்படித்தான் சொப்னம் வருது. ஆனா சொப்னம் வரக்கூடியதான மூட சாப்பிடறதே அது எப்படி இருக்குன்னு மேட்ரிக்ஸ சொல்லிவிட்டேன். ஆனா அந்த சொப்னமானது ஏன் வந்தது? இஷ்டமானப்ப வரப்படாத நாளைக்கு அப்படியே டிவியில சேனல் பாக்குற போல சொப்னத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தூங்குவோம் அப்படின்னு நீங்க நினைக்கப்படாதா? நினைச்சா வருமா? சுந்தரகாண்டத்துல சொப்னம் அப்படின்னா சரி எனக்கே சொப்னம்னு. ஏன்னா அனுமார பார்த்தா பார்த்ததுலே நடுங்கினா ஏண்டா சொப்னத்துல குரங்க பார்த்தா தப்பா. ராமாய லக்ஷ்மணாய, என் ராமன் சௌக்கியமா இருக்கணுமே, லக்ஷ்மணன் சௌக்கியமா இருக்கணுமே, எங்க அப்பா சௌக்கியமா இருக்கணுமே, அம்மா சௌக்கியமா இருக்கணுமே. எனக்கு குழந்தை சொப்னத்துல வந்துருச்சு தெரியலையே பயமா இருக்கேன்னு நடுங்கினா. அப்புறம் சொல்றார் இது உன்மாதோ விகாரோவா, உன்மாதத்தினால வந்ததா இல்ல உடம்புல அந்த தாத்துக்கள்லாம் மாறி போயிடுதா? ரொம்ப துன்பமா இருந்தது. ஏன்னா அது கபம் வாசம் பித்தா மாறி போயிடுது. அதனுடைய பேலன்ஸ் மாறி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? தலைவலி, தலை சுத்துறது, சொப்னம் பார்க்கறது இவைகள்லாம் வரும். அப்படியா அதனால ஏற்பட்டதோ இல்ல சொப்னமா அப்படின்னு பார்த்து எனக்கே சொப்னம் தூங்குறவனுக்குன்னா சொப்னம் வரணும். சொப்னம் சரி எனக்கு என்ன சொப்னமே தூரக்க போறது, நான் சொப்னம் எனக்கு வராது அப்படிங்கிற. அப்ப இந்த சொப்னத்துல பார்க்கப்பட்டதான பொருள் பொய்யாக இருந்த போதிலும் அந்த சொப்னமானது உங்களுக்கு நல்லதையோ கெட்டதையோ காண்பிச்சு கொடுக்கிறது. அது பார்க்கணும். சொப்னம் பொய் தான். சொப்னத்துல நீங்க பார்த்த பொருள் இல்லை, காரணம் பார்த்தா இல்ல. ஆனா அந்த சொப்னமானது உங்களுக்கு வரக்கூடியதான நன்மையோ தீமையோ முன்னால காட்டி கொடுக்கும். பகவான் என்ன சொல்லியிருக்க? நோபடி will be taken without any analysis. உங்களுக்கு முன்னால சொல்லித்தான் பண்ற. எது வந்தாலும் நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி இது எதனால உங்களுக்கு வருது? பிராரப்த கர்மாவனால வருது. அந்த பிராரப்த கர்மாவனால வரக்கூடியதான விஷயங்கள் முன்னாலேயே ஒரு இண்டிகேஷன் கொடுக்கிறார். அந்த இண்டிகேஷனை பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு வேண்டியதான பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம். ஒரு துன்பம் வரப்போறதுன்னு நினைச்சா என்ன பண்றோம்? அடுத்த மாசம் உங்க நிறைய செலவு வரப்போறதுன்னு என்ன பண்றீங்க நீங்க? அப்ப இந்த மாசமே கொஞ்சம் குறைச்சுக்கிறானோ இல்லையோ? சோ அந்த மாசம் செலவு இருக்கு, ஏன் கொஞ்சம் குறைச்சுக்கிறோம், இந்த மாசம் செலவு குறைச்சுக்கிறோம், அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன அதே மாதிரி தான் நமக்கு துன்பம் வரப்போறதுங்கிறத முன்னால காட்டினாலே அதுக்கு நீங்க பரிகாரம் ஏதாவது பண்ணிக்கலாமோங்கிறதுக்காக. வேற ஒண்ணும் வேண்டாம். விஷ்ணுதாசனாமாவது படிக்கலாம், முழுக்க படிக்க வேண்டாம். ஒரு 4 நாமாவதும் மனசால தியானம் பண்ணுங்க. விஷ்ணம் விஷ்ணர்வகார பூதபவ்ய பவத் பிரபோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானுடைய திருப்பாதங்கள்ல திருத்துவாவை போட்டா போல தியானம் பண்ணுங்களேன். அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும்? எவ்வளவு துன்பம் இருக்கோ அந்த துன்பத்துல பாதிக்கு பாதி குறைஞ்சு போயிடும். இப்படி பிராரப்த கர்மா வந்தாலே அது சரி பண்றேங்கிறார் பகவான். என்ன வேண்டியிருக்கே? யாருக்கையோ கடன் வாங்கிட்டு 1 லட்சம் ரூபாய் அவன் நாளைக்கு வேணும்னு கேட்கறான். தலையில வந்து உட்கார்ந்து இருக்கான். நானும் போயிடும் போல இருக்க.
என்ன பண்றதுன்னு பகவான தியானம் பண்ணினார். என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒண்ணு கையில புரட்டுறதுக்கு ஒண்ணும் விவகாரம் இல்லையா? பகவான தியானம் பண்ணல. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசிய ஆர்த்திஹரே தேவி நாராயணே நமஸ்தே. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வரையங்கிறார் அவர். என்ன பண்றதுன்னு சாயங்காலம் 4 மணிக்கு இன்னொருத்தர் வர. என்ன பண்ணினா என்கிட்ட ஒரு 10 வருஷம் வச்சிருக்கேன், அது எங்க வைக்கிறதுன்னு தெரியல, உங்ககிட்ட வச்சிருக்கேன், பத்திரமா வைங்கோ, ஒரு 5-6 வருஷம் ஆகுமா, வந்த பிறகு அதை நான் வாங்கிக்கிறேன், நீங்க பத்திரமா வச்சுக்க, வேணும்னா நீங்க உபயோகப்படுத்திக்கலாம், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆனா கரெக்டா 5-6 வருஷம் ஆனப்புறம் வரப்ப கொடுங்க போரும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துட்டு போனேன். என்னாச்சு? இப்ப என்னாச்சுங்க, இந்த 1 லட்சம் இங்க கொடுத்த இன்னும் இவர் கடனாளியா தான் இருக்க. 1 லட்சம் அவருக்கு கொடுக்க வேண்டியது இவருக்கு கொடுக்கணும், இன்னும் ஒரு டெட்டார் தான், கடனாளி தான். ஆனா என்னாச்சுன்னா இந்த பகவத் தியானத்தினால இன்னைக்கு வந்ததாங்க ஒரு அவமானம் போச்சா இல்லையா? பிராரப்த கர்மானார் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்றோம், இதுதான் வெல்றது. நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்க, அந்த கட்டமே போயிடும், துன்பமே போயிடும். 1 லட்சம் ரூபாய் வந்தது லாட்டரியில வந்தது நான் கொடுத்துட்டேன்னு சொல்லல. லாட்டரியில வரணும்னு ஜென்மாந்திர புண்ணியம் பண்ணிருக்கிறோம், ஞாபகம். எதையும் பண்ணாம வராது, கஷ்டப்படாம கூலி வராது. ஆனா பகவான் என்ன பண்றாரு, அந்த சந்தர்ப்பத்துல கொஞ்சம் உங்களுக்கு வந்ததான துன்பத்தை மாற்றி வச்சு இது பண்ணலாமோ இல்லையோ? அப்ப விவகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனுஷனுக்கு வரக்கூடியதான துன்பங்கள் ஏதேனுண்டோ அந்த துன்பங்களை முன்னால காமிக்கிறேன். முன்னால காமிச்சா அதுக்கு வேண்டியதான பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கலாம். அதே போலயே நல்லது வரதா இருந்தாலும் அப்பவும் நீங்க அப்படியே கர்வத்தோட இருக்க வேண்டாம். இருந்தா போல இருந்து வந்தாதான் மனுஷனுக்கு கர்வம் வந்துடும். மக்கள் தெரியாம ஒரு 10 லட்சம் வந்ததுன்னா அவ கலாக்காக தெரியாது, அது கொண்டாடுவோம் இது கொண்டாடுவோம் அப்படிம்போம். கஷ்டப்பட்டு ஒழிச்சு முன்னாலேயே நமக்கு இது வரப்போறதுன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணி நீட்டா இருந்துட்டு இருக்கான். ஆகையால் மனுஷனுக்கு வரக்கூடியதான துன்பத்தையோ இன்பத்தையோ காட்டுவதற்காக முன்னால் பகவான் ஸ்வப்னத்தை தயார் பண்ணிட்டார். ஸ்வப்னத்தோட மட்டுமல்ல, நிறைய விவகாரங்கள்லாம் வேதங்கள்ல இருக்கு. யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்காரு, இவனுக்கு என்ன ஏன் நல்லது வரப்போறது அப்படிங்கிற, இது நமக்கு வருமா நல்லது வருமானு கேட்டு அவன் 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கான். அப்ப விவகாரம் என்ன, அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இருந்த போதிலும் இப்ப 3வது மனுஷன் பேசக்கூடியதான வாக்கியமும் நமக்கு சூச்சகமாக இருக்கு. இப்படி இருக்கிற காலத்துல ஒரு மனுஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் நோட் பண்ணணும். கவனிச்சு இருந்தது நமக்கு தகுந்ததான வாழ்க்கையில நம்மளை பத்தி நம்ம கவனிக்கலன்னு வேற யாரும் கவனிப்பார். இன்னொருத்தரை பத்தி கவனிச்சுட்டு இருக்கோம், நமக்கு இதேதான வேலை. அவ என்ன பண்ணினா இவ என்ன பண்ணினா அவ என்ன குத்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். ஆனா தன்னை பத்தி தான் கவனிக்க பத்திரமாக கவனிச்சு நம்ம வாழ்க்கையில என்னென்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாது இதை கவனிச்சிருந்தேனால் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு ஆச்சார பகவான் அமைச்சு கொடுப்பார். இன்ன ராஜா நின்னாலும் நீங்க தேடிட்டு போக வேண்டாம், அது எப்படியோ வந்து அமையும். அப்படி அமைச்சது அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு உங்க வாழ்க்கையில பத்தி எல்லாம் தெரியுமா, நீங்க சொன்னதான் தெரியும், இல்ல இதை தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசையும் படல. ஆனா என்ன பண்றார் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்ததான ஒரு வார்த்தையை சொல்ற. அந்த வார்த்தையானது அவர் இஷ்டமா சொன்னது கிடையாது. ஆசான் சொல்லக்கூடியதான வாக்கியங்கள் குரு வாக்கியங்கள்னா சாஸ்திரத்துல இருக்கிற வாக்கியம். சாஸ்திரத்தை வாக்கியக்க அந்த வாக்கியத்தை சொல்ற. இப்படி பண்ணணும் அப்படி பண்ண எனக்கு இந்த கஷ்டமா இருக்கும் போல இருக்கு, அதை பண்ணுவேன்னா இதை பண்ணும் போது சொல்ற. இதை பண்ணும்போது சொன்னது யார் தெரியுமா, குரு இல்லை. நாம சொல்றோம் குருவுங்க மாதிரிதான் மனுஷன். ஆனா என்னன்னு அவர் நிறைய சாதனை பண்ணி இருக்கிறதுனால அவருடைய வாக்குல பகவான் வந்து சொல்ற. ஏமையா குருணா வாசா கரத்யஞ்சோ மஹன்னவம் பாகவத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்ற, ஏமையா குருணா வாக்கா, குருனுடைய நாட்கள் இருந்து கொண்டு அவர் வாக்காக நான் இருந்து கொண்டு செயல்படுகிறேன். முன்னாடி சொன்னேன், நாளைக்கு வரக்கூடியதான விஷயங்களை பகவான் முன்னால காட்டுறார். எப்படி காட்டுறார், ஒரு மீதியும் ஸ்வப்னம், இன்னொன்னு குருவாக்கியம். இது போல பல விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த குருவாக்கியம் இருக்க அவர் என்ன சொல்ல போற, ஏதோ புதுசாக உங்களுக்கு தெரியாது, மலையில இருந்து கீழே குதிச்சு சமுத்திரத்துல போய் மூழ்கிடுந்தோ இதெல்லாம் சொல்ல மாட்டார். சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருப்பார்,
இந்த சாஸ்திரத்துல சொன்னதான விஷயத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணினோமே ஆனால் நமக்கு ஹிதம் ஏற்படும். சாஸ்திரம்ங்கிறது பை டெஃபினிஷன் என்ன? உங்களுக்கு வாழ்க்கையில எது நன்மையை அளிக்குமோ அதை சொல்லுவதற்கு சாஸ்திரம். சாஸ்திரம் கடினமா இருக்கிறது, கமெண்ட் பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. எதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுமோ அது பிரியம் இல்லை, நன்மை ஹிதம். எது பண்ணினா உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படுமோ அதை சொல்லக்கூடியதான வார்த்தைக்கு குரு சாஸ்திரம். அப்படிப்பட்டதான ஒரு சாஸ்திரத்தை குரு சொல்றார். இப்ப என்ன சொன்ன, பகவான் என்ன பண்ணிருக்காரு, உங்களுக்கு ஆச்சாரம் கொடுத்திருக்கார், உங்களுக்கு அவரை கேட்கணும் எனக்கூடியதான புத்தியும் கொடுத்திருக்கார், அவர் வாக்குல இருந்து இதுக்கு சமாதானத்தையும் சொல்லியிருக்கார். எல்லாத்தையும் சொன்ன பிறகு என்ன பண்ணிட்டாரு, சேவியர்களமா சும்மா இருந்துட்டான். அதை அபியாசம் பண்ணாரு. இந்த ஸ்தோத்திரம் படிங்கோ, கோவிலுக்கு போங்க, இந்த காரியத்தை பண்ணுங்கன்னு சொன்னா அப்ப நம்ம பண்ணணும். எல்லா மனுஷியாளுக்கும் அப்ப பெய்து இருக்கு. ஸ்ரத்த இல்லாம யாரும் இல்லை. ஸ்ரத்த இல்லைன்னா அவன் பிரவர்த்திக்கவே மாட்டான், குருகிட்ட வரவே மாட்டான். ஆனா ஸ்ரத்த இருந்த போதிலும் அந்த ஸ்ரத்தையானது செயல்படுவதற்கு தகுந்த அளவுக்கு இல்லை. நடுவுல வேற ப்ராப்ளம் வந்து ஏதோ ஒன்னா சரி காட்டுன்னு விட்டான். விவகாரம் என்ன, அந்த பழைய பாப்பம் இருக்கு பார்த்தா அது வர வேண்டியது அந்த சமயத்துல வந்துருக்கு. அதுக்கு முன்னால கொடுத்ததான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பண்றதுக்கு விட்டு விட்டு அது நீங்க சரி பண்ணி இருக்கலாம். உங்களுக்கு வரக்கூடியதான துன்பத்தை தாங்கள் சரிபடுத்தி நல்ல வழியிலேயே கொண்டு வந்திருக்கலாம். அந்த துன்பமானது ஞானமாக மாறி உங்களுக்கு வைராக்கியத்தையும் கொடுத்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணிருக்கேன்னு அதை தேர்ந்தெடுத்ததுனால இதுதான் கூடாது. எப்படி ஜாட்யம்னா என்னது, ஜனத்தன்மையாக இருக்கிறது என்ன, முட்டாளாக இருக்கிறது என்ன அப்படின்னா பாடதோப்பியனபியாச சொன்ன போதிலும், பఠனம்னா படிக்கிறது, பாடனம்னா சொல்லிக் கொடுக்கிறது. அது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த போதிலும் அதை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வராம இருக்கு. பார்த்தா நமக்கு முன்னாடி தெரியாது போனா சரி, தெரிஞ்சிருக்கு பகவான் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்க, உங்களுக்கு தெரியாமலேயே பண்ற. ஞாபகத்துக்கு உங்களுக்கு நேரம் வந்து கொடுக்க வேண்டாம், ஒவ்வொரு மனுஷனுக்கு பண்றார். அது ஒண்ணு ஞாபகத்துக்கு, படிக்கவனோ படிக்காதவனோ ஆணோ பெண்ணோ பகவான நம்பினவனோ நம்பாதவனோ எல்லாருக்கும் கொடுக்குற. ஆனால் 199 பேர் இதை விட்டுறாரு. அதுக்கப்புறம் சில பேர் ரிகலெக்ட் பண்றான், இதை பண்ணிருக்கலாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்க அப்படின்னு சரி போனா வருது, அவ்வளவுதான். அதுக்கு பச்சாத்தாப்படுறதோ சாரின்னு சொல்றது ஒண்ணும் கிடையாது. ஓஹோ பண்ணிக்கலாம் சார், சரி போங்க அவ்வளவு. இன்னும் சில பேர் என்னென்ன அனுபவிக்கணும்னு காலம் இருக்கு, தலையெழுத்து இருக்கு, அதனால அனுபவிச்சேன். இல்லைன்னா அன்னைக்கே பண்ணிருப்பேனோ இல்லையோ. இது இப்ப என்ன, இவனுடைய சேர்ந்த தினத்துக்கு இவனே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். ஆனா பகவான் என்ன பண்ணியிருக்கார், இல்லை, ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி அதுக்கு தகுந்ததான சரி பண்ணி கொள்ளக்கூடியதான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்க. அதனால அதையும் நம்ம பண்ணலைன்னா தெரிஞ்சு பண்ணாத போல லோகத்துல என்ன சார் சொல்றேன், முக்காவது தானே சொல்றேன். அதான் ஜாட்யம்னு சொல்லியிருக்கேன். ஜாட்யம் என்ன, பாடதோ சொல்லி கொடுத்த போதிலும், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த போதிலும் அதை நீங்க ஃபாலோ பண்ணாமல், அதை அனுஷ்டானம் பண்ணாமல் விட்டுவிடும். பிராமணர்களுக்கு எல்லோருக்கும் தைவர்ணிகாலுக்கு உபநயனம்னு ஒண்ணு பண்ணிருக்கா. உபநயனமுக்கு அன்னைக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காரப்பா. நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், காயத்ரி மந்திரத்தை மட்டும் ஜபம் பண்ணிட்டே இருக்கோம். அதை சின்சியரா ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எதன்னா குருதே பாபம் ததன்னா பிரதிமுச்சதே தினதோடு சொல்றோம். காலையில பண்ணின பாபங்கள்லாம் அன்னைக்கு காலையோட போச்சு. எதிராத்திரியா குருதே பாபம் தத்ராத்திரியா பிரதிமுச்சதே. ராத்திரி பண்ணின பாபம்னா காலம்பரம் எழுந்து பண்றது பார்த்தா, அந்த எழுதுக்கிறப்பவே போயிடுச்சுன்னா காலம்பரம் காலமே சந்தியாவந்தனம் பண்ற காலத்திலேயே ராத்திரி பண்ணின பாபங்கள்லாம் போயிடுது. ஏன்னா சந்தியாவந்தனம் எப்ப பண்ணணும், ராத்திரி போறதுக்கு முன்னால, காலையில சூரியோதயம் ஆகிறதுக்கு முன்னால பண்ணணும். ராத்திரி ஈவினிங் 6 o'clock இருந்து காலையில பண்ணின பர்யந்தம் அதெல்லாம் அந்த ராத்திரியே அது முடிச்சுட்டு அப்புறம் எழுந்துக்கலாம். அப்படி மனுஷனை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடியதான உபாயம் சொல்லி வச்சிருக்க. அதே மாதிரியே ஸ்திரீகளுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் சந்தியாவந்தனம் இல்லையா, காயத்ரி இல்லையா, எங்களை ஏமாத்திருக்க. ஒன்னும் ஏமாத்தல.
ஸ்திரீகள்லாம் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு பகவானுக்கு அம்பாளுக்கு குத்துவலை சேர்த்து வச்சு சர்வமங்கல மாங்கல்யன்னு சொல்லி இல்ல சௌந்தர்ய ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணினா போறோம். சந்தியாவந்தனம் பண்ணினா என்ன பலமோ அதே பலம் தான் அங்க. ஏன்னா சௌந்தர்ய கொடுக்கிறதான மந்திரங்கள் எல்லாம் இந்த பஞ்சதிசி மந்திரம் காயத்ரி மந்திரம். அவளுக்கு கொடுக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கான், இது கொடுக்கலையே சொல்லல. அவளுக்கு இது போல உபநயனமும் பண்ணி கொடுக்கலையே தவிர சரியாமலையே சொல்லியிருக்க. அது கைவல்லிக்காலுக்கு மட்டும் இல்ல, எல்லோருக்கும் சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்டதான அழகான சந்தர்ப்பங்கள் கொடுத்திருந்த போதிலும் நாம் அதை ஃபாலோ பண்ணாமல் அதை உபயோகப்படுத்தாமல் நம்மளை நாமே கெடுத்துட்டு இருந்தோமே. ஆனால் இவனை முட்டாள்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? லட்சியம் முட்டாள்னா என்ன? அதுக்கப்புறம் ஜாகர்த்தி யார் முழிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சொல்ல நாங்கெல்லாம் முழிச்சுட்டு இருக்கோம். தூக்கவா தூங்குறோம் இல்லையே, ரொம்ப கேர்ஃபுல்லா முழிச்சிருக்கோம். பட்ஜெட் அன்னைக்கு பேப்பரை பார்க்கறது அதையே அந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி போறதுன்னு பார்த்துட்டே இருக்கோம். நீங்க என்ன போனாலும் அது சரியா வர போறது அது வேற விஷயம். ஆனா என்னடா யாரா இறங்கறதா பாயிண்ட் பாயிண்ட் எப்படி எழுதினான்னு கேட்டேன், ஒருத்தனுக்கும் புரியல. அது எப்பொழுதும் பாயிண்ட் ஏறணும். இது என்னடா இறங்கி இருக்கேன் நான் ஒரு எக்கனாமிக்ஸ் ஒரு ரூலும் சரியா வரல. ஆனா என்னடா அதை பாக்குறது மட்டும் விடல. அது பாக்க தங்கமும் ஏறது, ஸ்டாக் மார்க்கெட் ஏறது. இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் ரொம்ப அநியாயமா இருக்கு. தங்கம் ஏறுனா இங்க பாயிண்ட் குறையணும், அது குறைஞ்சா இது ஏறணும். ஏதாவது இந்த காசு தானே அங்கே போறதுன்னா எந்த காசு எங்கே போறதுன்னு தெரியல சார். இதெல்லாம் முடிச்சுட்டு தானே இருக்கோம். நம்ம தூங்குறோம் இல்லையா, முடிச்சுட்டு தானே இருக்கோம். காசுல முடிச்சுட்டு இருக்கோம். நம்ம சந்தர்ப்பங்கள் நம்ம எப்ப வரணுமோ அதெல்லாம் கரெக்டா வரதான்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம முடிச்சுட்டு இருக்கேன். நீங்க ஐயா முடிச்சுட்டு இருக்கேன், எங்க முடிச்சுட்டு இருக்க வேண்டாமோ அங்கே முடிச்சுட்டு இருக்கேன். ஆனா எங்க நீங்க அவசியம் முடிச்சுக்கணுமோ எதை அறிஞ்சுக்கணுமோ அதை கம்ப்ளீட்டா விட்டு என்னடா நான் யாருங்கிற விஷயத்தை என்னைக்காவது கவனிச்சுடா, அந்த பகவான் யாருன்னு கவனிச்சுடா, கவனிக்கலையே. அப்ப என்ன, எதனால நீங்க க்ஷேமம் அடையவிடோ அதை மட்டும் விட்டு. அத அனாதி மாயையா சுத்த எதா ஜீவ பிரபுத்ததே. ரொம்ப நாள தூங்கிட்டு இருக்கான். என்ன பண்றது? எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காத போனா அவனை தூங்கிட்டு இருக்கான்னு தானே சொல்றது லோகத்துல. சாதாரண ஸ்கூல்ல கிளாஸ்ல டீச்சர் இருக்கா, அவன் வந்து கவனிக்காம வேற ஏதோ கவனிச்சு என்னடா தூங்கிட்டு இருக்கான்னு அவன் தூங்குறான் இல்லையே. அப்ப விவகாரம் என்ன, கவனிக்க வேண்டியதை கவனிக்காத போனா அவனுக்கு தூங்குறான்னு பேரு. அதே போல நம்ம எதை கவனிக்கணுமோ, நம்ம வாழ்க்கைக்கு எது நன்மையை கொடுக்குமோ அதை கவனிக்காம இருந்தா நம்ம தூங்கிட்டு இருக்கோம். எதை அறிந்து கொண்டால் இந்த மானிட பிறவியையே முடித்துக் கொள்ளலாமோ அப்படிப்பட்டதான விவகாரத்தை அறிந்து கொள்ளாமலேயே தூங்கிட்டு இருக்கும். இதை இல்லாமல் எது முக்கியமாக தெரிஞ்சுக்கணுமோ அதை கவனிக்கலாம். பார்த்தா அவன் தான் சுவாமி நிஜமா தூங்காது. அவன் யாரு? விவேகி. இதான் விவேகம். விவேகத்தோட நடந்துக்கணும்னு சொல்றாங்க. இந்த விவேகம்னு என்னது? விவேகம்னு ஒரு கடை இருக்கு சார், அந்த கடையை சொல்லுங்க. விவேகம்னா என்னது? விவேகம்னா எதையோ விவேகம் இல்ல, ஆத்ம அனாத்ம விவேகம். அதான் விவேகம். விவேகத்தினுடைய சொல்லுமா மனுஷன் எதை தெரிஞ்சு கொள்ளணும்? ஆத்மாவையும் அனாத்மாவையும் தெரிந்து கொள்ளணும். நம்ம அனாத்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சுருக்கோம். என்ன சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுங்க, சொல்றோம். ஆனா அதனால இவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியில இயர் புக் வந்து கொண்டு வந்து வச்சுக்கிறான், மனோரமா இயர் புக். அதை வச்சுட்டு அதை படிச்சுட்டே இருக்கான், ஒரு லாபமும் இல்லை. ஆனா நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுட்டீங்களா? இந்த சரீரம் நீங்களா? இந்த சரீரம் இல்லாம என்னால ஒரு க்ஷணம் இருக்க முடியலையே. இந்த சரீரத்துல தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த இடத்துல வலிச்சாலும் என்னால ஒரு காரியம் பண்ண முடியும். சில பேர் சொல்ற பல்வலி வந்தா மகா நடக்கம் சார்ந்த, அப்ப நகைச்சிட்டு வந்தா ஐயோ இதை விட மோசம் வந்துடும். நகைச்சிட்டு விட தலைவலி வந்ததுன்னு ஒத்த தலைவலி மைக்ரைன், அது என்ன ஆச்சுன்னா எந்த மருந்து கொடுத்தாலும் போகாது, ஒரு காரியமும் நீங்க பண்ண முடியாது. என்ன ஆச்சுன்னா அப்பப்ப வந்து சேரும் உங்களுக்கு, அது நியாயமா? அப்ப விவகாரம்
உடம்புல எந்த பகுதியில எது வந்தாலும் ரொம்ப துன்பத்தை கொடுக்கறது, ஒரு காரியத்தையும் பண்ண விடாம பண்றது. ஆனா அந்த சரீரத்தில் நமக்கு எவ்வளவு அபிமானம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். எங்க வெளியில போனாலும் முதல்ல நான் நன்றாக இருக்கேனான்னு கண்ணாடிக்கு முன்ன இருந்து பார்த்துட்டு தான் வரும். மறுபடியும் நாள் தானே பார்த்தது, அதுக்குள்ள மாறியா போயிடுச்ச. மறுபடியும் வருதாங்க, மறுபடியும் உள்ள போயிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு வருதாலும் தலையை வாரிட்டு அந்த சீப்பை பாக்கெட்ல பத்திரமா வச்சு வேற ஏதாவது விட்டுடலாம், அது மட்டும் அங்கே இருக்கணும். அது அப்பப்ப வாரிட்டு அப்பப்ப பார்த்து தன்னை பார்த்து தன்னை சிரிச்சுண்டு ஊர்ல இருக்கிற சிரிப்பா சிரிக்க விடாது, அதனால பார்த்துட்டு பாக்குறோமா. அப்ப இந்த சரீரத்துக்கு மேல எவ்வளவு ஒரு அபிமானம் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னு பாக்கிறோம். அதோட மட்டும் இல்லாமல் தலையில இருந்து கால் வரைக்கும் அதாவது அப்படி இருக்கா, தலைமுடி கருத்து இருக்கா, வரல நகல்லாம் நீட்டா இருக்கா, இப்படி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கண்டுபிட்டு இருக்கா. இதுல வியாதி வந்தால் முதல்ல டாக்டர்கிட்ட ஓடி போறோம், ஏன்னா காப்பாற்றணும், சரீரம் சொச்சமா இருக்கலாம். ஆனா கடைசியில் இந்த சரீரத்தை நீங்க எவ்வளவு காப்பாற்றினாலும் இது ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பேனா இருக்க, பேனான்னு என்ன, பேனா மட்டும் இருந்தா எழுத முடியுமா? பெரிய எழுதாங்க எழுத. பேனாங்கிறது எழுதுவதற்கு ஒரு கருவி. அதே போல இந்த சரீரம் என்கிறது நான் முன்னுக்கு வரத்துக்கு ஒரு கருவி. பகவான் இடத்துல சர்வதர்மான் பரித்தியஜ மானேகம் சரணம் ரஜா அகம்துவா மோட்சயிஷ்யாமி சர்வ பாபேத்யா அப்படின்னு சொன்னாரோ இல்லையா, அந்த சரணாகதி பண்றது இது ஒரு கருவி.